வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை யாரும் பார்க்காதீங்க. இது மொக்கையாகவும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோடய இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட் டே விளாக் தான் இது. நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் போக போகிறோம், போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. நான் வந்து இப்போ திண்டுக்கல்லில் சின்னாலப்பட்டியில் இருக்கேன். சின்னாலப்பட்டியிலேருந்து இப்போ சவேரியர் பாலத்துக்கு தான் போகணும். அங்கே டான் போஸ்கோ சோசியல் சர்வீஸ் சென்டர், அங்கே தான் நம்ம ஒரு 15 days இன்டர்ன்ஷிப் போக போகிறோம். 15 daysக்குள்ளே விளாகையும் பார்த்துடலாம். இன்றைக்கி டே 1. நம்ம பஸ்ஸு வந்துட்டு விடியல் பயணம் தான் வருது. இதில் ஏறி தான் நம்ம சவேரியர் பாலத்துக்கிட்டு போகணும். 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டு. ஆனால் செம கூட்டம் தான், ரெண்டுக்கிட்டு தான் போனேன். நான் கிளம்புன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10:15 தான் நான் கிளம்புனேன். ஏன்னா என்னை 10:00க்கு தான் வர சொன்னாங்க. அதனால் நான் 10:15 தான் கிளம்புனேன். அதனால் 10:15 பஸ்ஸு இவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டம் தான், நின்றுட்டு தான் போனேன். நம்ம ஹைட்டுக்கு நின்றால் தலை வேறு தட்டும், அது ஒரு பிரச்சனை. இதுதான் என்னோடய முதல் நாள். வீடியோ எடுக்க கூச்சமாக தான் இருந்தது, வீடியோ எடுக்க பப்ளிக்கில். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் போவோம். நம்ம ஸ்டாப் வந்துட்டு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு சவேரியார் பாளையம். என்னதான் பெரிய பையனாலும் இந்த பஸ்ஸில் ரன்னிங்கில் இறங்க கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. கூச்சமாக இல்லை, வரமாட்டுக்கு கால். ஏன்னா நம்ம நின்று இறங்கி பழகி ரன்னிங்கில் இறங்கி சாயங்காலம் ஒரு கூத்தே நடந்துட்டு இப்படி. ஓகே, நம்ம ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. பஸ்ஸிலேருந்து இறங்கி அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியுதுல, இதுதான் வந்து டான் போஸ்கோ சோசியல் சர்வீஸ் சென்டர். இங்கே தான் வந்து 15 days இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இவங்க சோசியல் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அதுதான். அப்புறம் உள்ளே போய் நிறைய யூனிட்லாம் வச்சுருந்தாங்க. டெய்லரிங் யூனிட்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. மதியானமே நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சது. மதியானம் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானே சாப்பிட கிளம்பிட்டேன் அப்படியே வீட்டுக்கு. அப்படியே எனக்கு கூட கைடு பண்ண வந்து இந்த பர்பிள் கலர் சுடிதார் போட்டிருக்காங்களே, அவங்க தான் வந்து சரண்யான்னு ஒரு மேம். அவங்க தான் நல்லா கைட் பண்ணாங்க, நல்லா கைண்ட்லியாக பேசினாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சர்ச்சோட இடம், அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. நாங்கள் வண்டி இப்போ இந்த பைக்கில் அங்கே ஒரு பைக் நிற்கிது பார்த்தியா, அங்கே தான் எங்கள் வீடு. அந்த பேப்பர் கேள்வி போட்டிருக்கா படி. ஆமாம். நாங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தங்க போனாங்க. அவர் கூட அப்படியே நான் கிளம்பிட்டேன். அவங்க வந்தவுடனே கால் பண்ணவுடனே ரிட்டன் வந்துட்டாங்க. சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் இவங்க தான். எங்கள் சார் பேர் வந்து தினேஷ்குமார், டாக்டர் தினேஷ்குமார். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான சார், ரொம்ப பொறுமையான சார். அவங்க அந்த வழியாக கிராஸ் பண்ணி போனப்போனே நான் உங்களுக்கு கால் பண்ணோன்னே அப்படியே அங்கேயே இருந்து ரிட்டன் வான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சார் இப்போ வந்து காலேஜுக்கு தான் போகிறாங்க. அவங்களோட அப்படியே நானும் கிளம்பிட்டேன். ஓகே, நம்ம காலேஜ் பக்கத்தில் தான் வீடு இருக்கிறதுனால சார் கூடயே கிளம்பிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் டே மதியானமே முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. சாயங்காலம் ரிட்டன் வரணும். ஏன்னா வந்து மதியானத்தோடு அவங்களோட டெய்லரிங் யூனிட்டும் மற்றபடி 2 யூனிட் விசிட் பண்ணேன். அதில் ரிப்போர்ட்லாம் எழுதினேன். இன்னும் மதியானம் இல்லை, சாயங்காலம் ஒரு 6 மணி 6:30க்கு வர சொன்னாங்க. அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க, அதை வந்து பாருங்கள், எப்படி ரிப்போர்ட் எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. இதுதான் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் ஏறி வந்தாச்சு. இங்கேருந்து நேராக போகணுன்னா வந்து சின்னாலப்பட்டி வந்துடும். சாரி, நான் அதை சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து சின்னாலப்பட்டியில் தான் இருக்கேன், எங்கள் சித்தப்பா வீட்டில். அங்கே இருந்து தான் வந்து காலேஜ் போய்ட்டுருக்கேன். நான் எந்த காலேஜ் படிக்கேன்னு சின்னாலப்பட்டின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டு தான். எஸ், காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் தான் நான் படிக்கேன், யூஜி பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோ தெளிவாக போடுறேன். இதுதான் வந்து சிறுமலை வியூ. ரொம்ப பேரில் தான் சிறுமலை, ஆனால் பெருசாக இருக்கும். நல்ல பெரிய மலை, பெரிய தொடர்ச்சி மலையாக தான் இருக்கும் சிறுமலை. சார் கூட அப்படியே பேசிக்கிட்டே வந்து அங்கே ஒரு போயாச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் கிடைக்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியே பேசிக்கிட்டே நான் வந்து காலேஜ் வந்தாச்சு. அப்படியே சார் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடுவாங்க. நான் வெளியே வரும்போது, இன்டர்ன்ஷிப் முடிச்சு வரும்போது ஒரு 12:45 இருக்கும். சார் எங்கேயோ வெளியே போயிருந்துருக்காங்க. அந்த வழியாக போனவங்களுக்கு ஃபோன் பண்ணோடனே அப்படியே வந்துட்டாங்க. என்னை பார்த்தோன்னே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் வந்து காந்திகிராமில் தான் வந்து யூஜி படிக்கேன். யூஜி டெமோக்ரஃபி அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கேன். இதுதான் காலேஜ் என்ட்ரன்ஸ். இன்னும் உள்ளே நடக்கணும். அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். காலேஜுக்கு ஒர்க்கிங் டேயில் போடுறேன், பார்ப்போம்.
எனக்கு விளாக் போடணும்லாம் ஐடியா இல்லை, சும்மா போய் இன்றைக்கி எடுக்க வீடியோ எடுத்து போடுவோம், எடுத்து வைப்போம்னு எடுத்து வச்சேன். சரி போடலான்ட்டு போடணும். அடுத்த ஜூனியர் செட்டுக்கு தேவைப்படும், அவங்களுக்காண்டி தான் நான் போடுறேன் இந்த வீடியோவே. அப்படியே வந்தாச்சு. சார் எங்கள் பிரிவில் இறக்கி விட்டுட்டு இங்கே இறக்கி விட சொன்னேன் சாரை. அன்றைக்கி சார் இறக்கி விட்டு கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கும் காலேஜுக்கு போகணும்ல, டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, சாருக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு சார்கிட்ட வீடியோ காமிச்சேன். சார் திட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் சார் என்னன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதனால தான் இந்த சாரை பிடிக்கும் எனக்கு. நான் இறங்கினதும் சார் பேக்கில் செக் பண்ணாங்க, என்னமோ எடுத்தாங்க. நான் வந்து பசியாக இருக்கேன்னு தெரிஞ்சு சார் வந்து என்னை ட்ராப் பண்ணியும் ரொம்ப நல்லது சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சார். பாய் சார், பாய் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, பாய். அவ்வளோ நம்ம இன்னும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், வீட்டில் போய் பார்ப்போம். அன்பு தாங்க எல்லாமே, அது எவ்வளோ கொடுத்தான்னு, ஒரு சின்ன கையளவு கொடுத்தாலும் அந்த கொடுக்கணுங்கிற மனசு தான் எல்லாமே. சார் இவ்வளோக்கானு கொடுத்துருக்காங்க, நான் கவலைப்பட போகிறது இல்லை. சார் ஒன்றுமே கொடுக்கலான்னு கவலைப்பட போகிறது இல்லை. சார்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து அன்பு காட்டுனா வந்து அன்பாக எதை கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அதுதான். அன்புக்கு எல்லையே கிடையாது, யார் அன்பு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஓகே, சார் வந்து சாண்ட்விச் கொடுத்தாங்கப்பா சாப்பிட, ஒரு பீஸ் சாண்ட்விட்சு. சார் வாங்கின சாண்ட்விச்சில் ஒரு பீஸ் கொடுத்தாங்க எனக்கு, அது என்னென்னு காமிச்சிருக்காங்க. இதுதான் சார் கொடுத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி சாயங்காலம் பார்ப்போம். சாயங்காலம் வந்துட்டேன். இவன் தான் வந்து எனக்கு டியூஷனுக்கு வழி காமிச்சான், அந்த பையன் தான். சரியான ரவுடியாக இருப்பான் போல், போகிறேன் வரேன் எல்லார்ட்டையும் முடிஞ்சிட்டு கூப்பிட்டு போனான். தம்பி தான் வந்து டியூஷனுக்கு வழி காமிச்சாங்க. நாங்கள் டியூஷனுக்கு போயிட்டு, நாங்கள் டியூஷன் சென்டரில் நாங்கள் இன்றைக்கி டியூஷன் எடுக்கணும், அதுதான். ஓகே, இதுதான் வந்து டியூஷன் எடுக்க வச்சிட்டாங்க நம்மளை. பெரிய பசங்கள்ட்ட கூட சொல்லி கொடுத்துடலாம், நான் சின்ன பசங்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு இல்லை, அவங்களுக்கு சொல்கிறது புரியாது. ஆனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததும். அவங்க நல்லா படித்தாங்க, படிக்கணும் இல்லை, நல்லா உட்காந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா விளாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு, சேட்டை பண்ணுற டீமும் உள்ளே கிடந்தாங்க. இவங்க 2 பேர் தான் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் பனிஷ்மெண்ட், சேட்டை பண்ணி பேசிகிட்டு இருந்ததுனால பனிஷ்மெண்ட்டு நான் கொடுக்கல. அவங்க டியூஷனில் வந்தேன், அவங்க டியூஷன் மேம் கொடுத்தாங்க. நம்மளாம் சின்ன பிள்ளைங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. நம்ம அன்பாக தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், அதனால தான் நம்மக்கிட்டையும் எல்லோரும் அன்பாக பேசுகிறாங்க. இவங்க 2 பேர் தான் என்கிட்ட வந்து டவுட்டு கேட்க, கொஸ்டின் கேட்கணும். அப்புறம் நான் கிளம்புனதுக்கப்புறம் எல்லோரும் பாய் சொன்னாங்க. பாய் 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 விளையாடி சொன்னேன். அப்புறம் அவங்க சின்னதாக ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க, சேட்டை பிடிச்ச பசங்க. செருப்பை வச்சு ஃபுட்பால் ஆண்டு கிடந்தான்ல, இவங்கள வச்சுட்டு இவங்க நம்மளுக்கு பசங்கனால ஜாலி தான். அங்கே பாருங்கள், செருப்பு ஒரு பையனோட செருப்பு வாங்கி தர விடாமல் ஃபுட்பால் ஆண்டு கிடந்தாங்க. நான் அவங்ககிட்டையும் கிளம்ப சொல்லியாச்சு. அவங்களும் பாய் என்ன போயிட்டு வாங்க சொன்னாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தான் வந்து டியூஷன் இருந்தாலும் அவங்க வந்து என்னை வந்து சார்னு சொன்னாங்க. நான் சார்லாம் இல்லை, அண்ணன் தான் சொன்னோடனே, நாளைக்கு வர மாட்டிங்களா, இன்றைக்கி ஒரு நாள் தான் வருவீங்களா, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மொதல் நாளில் என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நமக்கு அப்படியே பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸு வந்து நான் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி என் நம்பிக்கையை மீறி பார்த்துருந்தீங்க, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் ஃபுல்லி வாட்ச்னு போட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ டே 2ல் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து பார்க்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால் கொஞ்சம் சொதப்பல் அப்படிலாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் போக போக நம்மளோட சேனலை எப்படியும் அப்டேட் பண்ணணும். பார்ப்போம், பாய். ஒரு வழியாக டே 1 முடிஞ்சுது. என் ஃபேஸ் கிளியராக தெரியுதான்னு தெரியலை, அதனால் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக போச்சு டே 1 சூப்பராக போச்சு. மணி இப்போ 8:15 கிட்ட ஆகுது, 8:15 சம்திங் ஆகுது. சூப்பராக போச்சு. அங்கே ஃபாதர் நல்லா பேசினாங்க. நம்ம கேரக்டருக்கு எல்லோரும் நல்லா தான் பேசுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே, டே 2ல் பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. அடுத்த டே 2ல் பார்ப்போம். ஓகே, பாய்.